சொரக்காவுல தோசை செய்ய முடியுமா? ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு செஃப் முருகன்ஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சொரக்காய் ரவா தோசை. வாங்க, இதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். 200 கிராம் நாட்டு சொரக்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். 1/4 கப் மைதா, 1/2 கப் அரிசி மாவு, 1 கப் ரவை, ஒரு வெங்காயம் வந்து சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 2 பச்சை மிளகாய் வந்துட்டு சின்ன சின்னதாக நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து குருமிளகு இடித்து வச்சுருக்கோம், 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு பிஞ்சு வந்து பெருங்காயம், இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அது கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபைனாக வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடுவோம். அரைச்சதை வந்து நம்ம ஊற்றியாச்சு. இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுக்க ஃபஸ்ட்டு ரவை ஆட் பண்ணிடலாம். இது கூடவே ரைஸ் பவுடர், மைதா, இது 3 வந்து பார்த்திங்கன்னா நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுடலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் நறுக்கின இஞ்சி, உப்பு, இடித்து வச்சுருக்க மிளகு, எடுத்து வச்சுருக்க ஜீரகம், பெருங்காயம், இதெல்லாம் போட்டுட்டு ஒரு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தோசை கன்சிஸ்டன்சி வரணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கலக்குவோம். ஸோ திக்காக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் வந்துட்டு இதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தோசை ஊற்றுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக அந்த பதம் வரணும். இதை நல்லா கலந்துக்கங்க. தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணுறேன், குக்கிங் ஆயில். இந்த ஆயிலை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். ஸோ நம்ம வந்து மாவு ஊற வச்சு நம்ம சொன்ன டைம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட திக்னஸ் வந்து உங்களுக்கு இந்த 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 பதத்தில் இருக்குது பாருங்கள், பார்த்தீங்களா? இப்படி இருக்குது. இதை எடுத்து வந்து நம்ம இப்போ தோசை வந்து ஊற்றிடலாம். வாங்க, கல் வந்து நல்லா காஞ்சிருச்சு. நம்ம வந்து ஒரு சின்ன கப்பில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு தோசை என்ன சைஸ்ன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கப் எடுத்து ஊற்றிக்கோங்க. ஸோ இதை வந்து இது ஊற்றிடலாம். கேப் இல்லாமல் நல்லா ஊற்றிக்கோங்க. தோசை சூப்பராக வரும், முறுமுறுன்னு. ஸோ நம்ம கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். குக்கருக்கு நல்லா ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுங்கள். தோசை நல்லா முறுமுறுன்னு வரும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டு சுரக்காயில் வந்துட்டு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம உடம்புக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா நீர் சத்து அதிகங்கிறதுனால நமக்கு வந்து அந்த வயிறு ஏரியாவை வந்துட்டு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன், அதாவது சுத்தம் பண்ணும். அதே மாதிரி நீர் சத்து கூட இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உடம்பை வந்து அந்த ரொம்ப டெம்பரேச்சர்லேருந்து நம்ம வந்து உடம்பு வந்து எப்பயுமே கூலாக வச்சுக்கும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெகுலராக ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ட்வைஸ் வந்து நம்ம இதை எடுத்து சாப்பிட்றதுனால அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து மறக்காமல் இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்லா வந்து பார்த்திங்கன்னா தோசை முறுமுறுன்னு குக் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம எடுத்துடலாம். சூப்பராக ரெடி பண்ணிட்டேன் சொரக்காய் ரவா தோசை. உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் தேங்காய் சட்னி, அதை மறந்துடாதீங்க. வேற லெவலில் இருக்குங்க. ஸோ இந்த ரெசிபியை மறக்காமல் நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் போய்ட்டு அந்த பெல் ஐக்கானை வந்து பண்ணாமல் வச்சுருக்கீங்க. நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ வந்துட்டு நிறைய வருது, யாருக்கும் உங்களுக்கு அப்டேஷனே வரல. ஸோ மறக்காமல் அதையும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.